வணக்கம், நமஸ்கார், சஸ்ரீகால், நமஸ்தே. வணக்கம். மேகா, நம்ம எப்போதுமே பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனோம்னா அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும், ஒத்து போகுமா போகாதா, பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், இப்படிலாம் நிறைய யோசிப்போம்ல. ஆமாம். ஆனால் இந்த சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியின் வழி நம்ம இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக ஊரை சுற்றிட்டு இருக்கோம். நம்ம மட்டுமா, அவங்களும் இந்த நிகழ்ச்சி பார்த்து எவ்வளோ ரசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சமையலும் இருக்குது. சரி வாங்க, இப்போ நேராக நிகழ்ச்சிக்கே போகலாம். இந்த சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியில நம்ம பல ஊர்களையும் சுத்தி பார்க்கறதுனால நம்மளுக்கு பலவிதமான அனுபவங்கள், பொது அறிவுகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஆமா தானே? சரிங்க, இந்த வாரம் நான் உங்களை ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன். சரி, ஊட்டியை சுத்தி பார்க்கறதுக்கு முன்னால ஊட்டியில உள்ள காய்கறிகளை வச்சு தயாரிக்கப்படுற சைவ பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு நமக்காக சமைச்சு காட்ட வந்திருக்கிறாங்க சவையராலேருந்து செஃப் கவிதா. வணக்கம் கவிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நீங்க என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம ஊட்டியில் இருக்கிற பச்சை காய்கறிகளை வச்சு பிரியாணி பண்ண போறோம். சைவ பிரியாணி. சரி, அந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் கலந்தது 1 கப். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ. கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, இந்த பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் கலந்தது. அது நசுக்கிய பூண்டு. பூண்டு எத்தனை பல் போட்டிருப்பீங்க? பூண்டு ஒரு 10 பல்லு போட்டிருப்போம். சரி. பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கிண்ணம். 2ஆக கீறிய பச்சை மிளகாய் 4 எண்ணிக்கை. இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி. நறுக்கிய தக்காளி 2 நம்பர். தேங்காய் பால் 1/4 கப். தேங்காய் அரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுருக்கிறோம். பால் எடுத்து 1/4 கப். மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி. உப்பு தேவையான அளவு. புதினா தழை 2 கொத்து உருவி வச்சுருக்கிறோம். அதை தண்டிலேருந்து நீக்கி வச்சுருக்கோம். தழை எடுத்து புதினா தழை. மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி. கரம் மசாலா தூள் 1/2 தேக்கரண்டி. பச்சை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிறோம். கொத்தமல்லி தழை 2 தழை. எலுமிச்சை பழ சாறு 1/2 தேக்கரண்டி. எண்ணெய் 2 குழிக்கரண்டி. நெய் தேவையான அளவு. நம்ம நெய் போட்டால் நமக்கு நல்ல மணமாக இருக்கும். சாப்பாடு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தயிர் 1/2 கப். சைவ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் நல்லா குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஊட்டியில கிடைக்கப்படுகிற பச்சை காய்கறிகளை கொண்டு தயாரிக்கப்படுற இந்த சைவ பிரியாணியை எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம அப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஊட்டியை சுத்தி பார்க்கலாம். இதுதாங்க மேட்டுப்பாளையம் சந்திப்பு. இங்கேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் பிடிக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா மலைகளின் ராணின்னு சொல்கிற அந்த ஊட்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. ஊட்டிக்கு போகிறதுக்கு சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து நம்ம ரெண்டையும் பயன்படுத்தலாம். அதில் முக்கியமாக இந்த புகைவண்டி இருக்குதுல, 150 வருஷமாக ஓடிட்டுருக்கு இந்த புகைவண்டியில் போகிற பயணம் ஒரு உல்லாச பயணமாக இருக்குங்க. அதுக்காகவே ரொம்ப பேர் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலாவாக இந்த புகைவண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. நீலகிரின்னு சொல்லும் போதே மனசுக்கு ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இல்லை. இந்த நீலகிரி மாவட்டத்தை சுற்றிலும் மலை பிரதேசம் தாங்க. இது இமயமலையோட பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மேற்கு மலை தொடர்ச்சியில் அமர்ந்திருக்கிற இந்த நீலகிரி மாவட்டம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களோட எல்லையில் அமைஞ்சிருக்கு. மலைகளின் அரசின்னு சொல்லப்படுற இந்த ஊட்டி தான் நீலகிரி மாவட்டத்தோட தலைநகரம்.
இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியை தவிர்த்து குன்னூர், கோத்தகிரின்னு 2 அழகிய மலை நகரங்களும் இருக்குது. இதில் குன்னூர் ஊட்டியிலேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலையும், கோத்தகிரி ஊட்டியிலேருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குதுங்க. உலகத்தில் உள்ள 14 கோடை வாசஸ்தலங்களில் இந்த நீலகிரியும் ஒன்றுனா நீங்களே பார்த்துக்கங்களேன். இந்த நீலகிரியில் அழகிய நீர்வீழ்ச்சிகளும், சலசலக்கும் நீரோடைகளும், தேயிலை தோட்டங்களும், பச்சை பசுமையான புல்வெளிகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குதுங்க. இங்கே பனி மூட்டங்களையும், மேக கூட்டங்களையும், இந்த வானத்தில் மின்னுற நட்சத்திரங்களையும் நம்ம எக்கச்சக்கமாக ரசிக்கலாங்க. இப்படி இந்த ஊட்டியில் ரசிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம செஃப் போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ எப்படி செய்ய போகிறோன்றதை பார்த்துக்கணும். முதல்ல எப்பயுமே பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ரைஸை ஊற வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரைஸ் புலன்னு வரத்துக்கு நல்லா இருக்கும். பிரியாணி தயாராகிறதுக்கு முன்னால ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 1/2 hour முன்னாடி அரிசியை வந்து ஊற வச்சு வைக்கணும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றுறோம். 2 குழிக்கரண்டி 100 மில்லிலிட்டர் 2 குழி கரண்டி வரும். ஆமாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அந்த கரம் மசாலா தான் போட போகிறோம். அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது பொரிஞ்ச உடனே தட்டி வச்சுக்கிற பூண்டை போடுறோம். ஓகே, இப்போ எல்லாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போடும். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்க போடும். ஓகேவா? இது வந்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்க போடும். ஓகே, வெங்காயம் பாருங்க பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கோம். சரியா? இப்போ வேற என்ன பண்ணும்? இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள். இப்போ இது கூட காய்கறி வேகத்துல உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு வைக்கீங்களா? உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது கூட வதக்கும் போதே பச்சை மிளகா போடும். இல்லை வேற என்னென்ன காய்கறிகள் கிடைச்சாலும் போடலாம் இல்லையா? போடலாம். இது நம்ம ஊட்டி மலையில் விளையிற காய்கறி இல்லை, அதனால வந்து எல்லாமே அங்கேருந்து பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிர போட்டிருக்கோம் பாருங்க. காய்கறி நம்ம மூடி வச்சு வதக்கணும்னா அந்த காய்கறி சீக்கிரமாக நமக்கு பாயில் ஆகும். அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்பப்போ திறந்து மூடி வைக்கலாம். சரி சரி. காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ தக்காளி போடணும். காய் ஓரளவு நமக்கு நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டு வதங்கணும். ஸோ காய் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் அதில் தக்காளியை போடணும். தக்காளி வந்து நம்ம ரொம்ப பொடிசா நறுக்கி இருக்கீங்களே தக்காளியை? பொடிசான்னா நீளமாக நறுக்கிருக்கு. நமக்கு சீக்கிரமாக அது கிரேவியாக கிடைக்கும். சரி சரி. பச்சை மிளகா நம்ம நிறைய போட்டுருக்கோம், அதனால மிளகாய் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். சரி சரி. கொத்தமல்லி தூள் போடுறது இல்லை இதுக்கு. கொஞ்சோண்டு கரம் மசாலா போடும். கரம் மசாலா ஏன் வந்து இதுக்கு கொத்தமல்லி தூள் போடுறது இல்லைன்னு சொல்றீங்க? இதுக்கு வந்து கொத்தமல்லி நம்ம தழை கொத்தமல்லி பயன்படுத்த போறோம். அதனால ஃப்ரெஷ் இல்லை. நம்ம இதுக்கு சீட்ஸ் எல்லாம் உடைச்சி பண்றது. ஊட்டி ஃப்ரெஷ்ஷை அங்கே விளையாடுறத வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம். ஊட்டி குளுகுலுன்னு இருக்கிறதுனால இதில் போடுறது எல்லாமே குளுகுலுன்னு உள்ளதுதான். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு கரண்டி தயிர், தயிர், புளிச்ச தயிர். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தண்ணி வந்து போதுமான தண்ணியை சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப் ரைஸ் வச்சுருக்கிறோம். அதில் 2 பங்கு தண்ணி அதை போட்டு. சரி. காய்கறியில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டின அரிசியை போடும். எவ்வளோ நேரம் அந்த அரிசியை ஊறினது? ஒரு 1/2 hour ஊறிடும். 1/2 மணி நேரம். சரி. இப்போ அரிசி வந்து நம்ம முன்கூட்டியே ஊற வச்சதுனால நமக்கு சீக்கிரமாக பாருங்க வெந்துட்டு வருது. இப்போ 3/4 அரிசி வெந்திருக்கு. இன்னும் ஒரு 10% தான் வேகணும். இதை அப்படியே அழுத்தி நல்லா அப்படியே மூடி போட்டுருக்கோம். இப்போ அந்த அரிசியை வந்து நீங்கள் ஏற்கனவே தயார்படுத்தின அந்த இது சேர்த்து காய்கறிகளோடு சேர்த்து கலந்து அப்படியே எல்லாத்தையும் கலந்துத்தையும் அரிசி தண்ணி வட்டுற வரைக்கும், பாத்திரத்தில் தண்ணி வட்டுற வரைக்கும் அதை அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஓ, அது தண்ணி வட்டுற வரைக்கும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ஆகும். இப்போ 3/4 வந்து அரிசி 3/4 பாயில் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தம் பண்ணியிருக்கோம். இது ஒரு 15 நிமிஷம். அதுக்குள்ளே இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊட்டியை சுற்றி பார்க்கலாம்.
இந்த நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 8 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இதில் ஆதிவாசிகள் மட்டும் 22,000 பேருக்கு மேலே இருக்காங்கங்க. தோடர்கள், கோத்தர்கள், பணிக்கர்கள், குறும்பர்கள், இருளர்கள்னு 5 பிரிவுகளாக அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆதிவாசிகளும் ஏதாவது ஒரு தொழிலில் தனிச்சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க. தோடர்கள் பார்த்தோம்னா பிரம்பு வேலை நல்லா செய்கிறாங்க. குறும்பர்கள் நல்லா ஓவியம் வரைகிறாங்க. கோத்தர்களோ இரும்பு வேலைகள், மர வேலைகள் இதெல்லாம் நல்லா செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலையும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதே அவங்களோட சிறப்புங்க. இந்த ஊட்டியில் உள்ள முக்கியமான தொழில்னு பார்த்தோம்னா அது விவசாயம் தாங்க. இங்கே தேயிலை, காப்பி, ஏலக்காய் தோட்டங்கள் நிறையவே இருக்குது. இது தவிர்த்து மலை காய்கறிகளான கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு இதெல்லாம் இங்கே அதிகமாக விளையுதுங்க. இதனாலே வெளிமாநிலங்களுக்கு நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க. இங்கே உள்ள தொழிற்சாலைகள்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் ஃபோட்டோஷாப் தொழிற்சாலை, பிபிஐ தொழிற்சாலை, வெடிமருந்து தொழிற்சாலை கூட இங்கே இருக்குதுங்க. இது தவிர இங்கே 150க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் இருக்குதுங்க. இங்கே உள்ளவங்க தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மொழிகள்லாம் பேசுகிறாங்க. இந்த ஊட்டியில் நம்ம பார்க்குறதுக்கு பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ், சிறுவர் பூங்கா, தோட்டாபேட்டா இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம செஃப் போய் பார்ப்போம். சைவ பிரியாணி தயாராக ரெடி ஆகிப்பா. இந்த பாருங்க, தாமதம் இல்லாமல் உடனடியாக சாப்பிடலாம். நான் வேற சுத்திட்டு வந்ததுல குளிர் கொஞ்சம் கூடையா இருக்கு. பிரியாணி வெந்துருச்சா? பாருங்க, நீங்க தான் சொல்லணும். சமைச்சவங்க எப்பயுமே சமைச்சதை பத்தி சொல்லக்கூடாது, சாப்பிட்டவங்க தான் சொல்லணும். அதனால தான் எப்பயுமே நீங்க சாப்பிட மாட்டீங்களா? சமைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி இருக்குன்னு சொல்றத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம். எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை தான். எனக்கு நல்லா தெரியுது. இல்லப்பா, சமையல் ஃபுட்டுக்கு கண்டிப்பா கேரண்டி உண்டுப்பா. சாப்பிடலாம்ல? கண்டிப்பா. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். அதே மாதிரி குளிர்ல இருக்கிறீங்க, குக்கும்பர் ரைத்தா இருந்தால் கோல்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால வெங்காயம் கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நான் வைக்கல. நீங்கள் குளிர்ல இருக்கீங்க, கோல்ட் ஆகிடும், ஆனியனும் குக்கும்பர்ன்றதுனால தான் நான் வெங்காயம் கொடுக்காம அப்படியே கொடுக்குறேன் உங்களுக்கு. இல்லை, இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குளிருக்கும் அதுக்கும் இந்த சாதம் வந்து நல்லா வெது வெதுன்னு இருக்குதா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஊட்டி குளிர்லேயே நம்ம ஊட்டியை நல்லா சுற்றி பார்த்தோம். சைவ பிரியாணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி மலேசியாவிலையும் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது, சமையல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ நான் உங்களை மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். வணக்கம். இன்றைய சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியில் நம்ம கோலாலம்பூரில் இருக்கிற நிறைய பகுதிக்கு போய் பார்க்க இன்னைக்கு ஷெஃப் அரிஃபின் நமக்கு சிக்கன் சாத்தே, அதாவது உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் வந்து கோழி டிக்கா மாதிரின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த சாத்தே அயாம்னா கோழி, சாத்தேனா டிக்கா மாதிரி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. கோழி நல்லா கியூப்பா வெட்டணும். இந்த மாதிரி கியூப்பா, சின்ன சின்ன கியூப்பா. சரி. மஞ்சத்தூள், சரி. ஜீரகம், சீனி, சரி. மல்லி, சரி. எலுமிச்சப்பழம், எண்ணெய், சிராய்ப்புல்லு, எண்ணெய். வெங்காயமா? வெங்காயம் அரைச்சு, வெங்காயம் ரொம்ப பிளைன் அரைச்சு. சரி. பூண்டும் இஞ்சியும் கலந்தா ஒரு விழுது. அப்புறம் அதுவும் இருக்கு. சரி. அப்புறம் உப்பு. முக்கியமாக ஒரு தேவை இருக்கே, குச்சி. எல்லாமே எல்லாம் செஞ்சு முடிஞ்சு அந்த குச்சியில் குத்தணும். ஆமாம், இது இல்லாமல் இந்த சாத்தையே பண்ண முடியாது இல்லையா? சரி, இப்போ இந்த அயாம் சாத்தை, அதாவது கோழி டிக்கான்னு சொல்லலாம், அது எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கேல் நகரத்தை சுற்றி
மலேசியாவின் தேசிய மதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இஸ்லாம் தான். இப்போ நான் நிற்கிற இந்த அழகான இடம் கோலாலம்பூரில் இருக்கிற தேசிய மசூதி. இது வந்து கோலாலம்பூர் ரயில் நிலையம் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மசூதி. இங்கே வந்து பிரதமரும் இங்கே வந்து தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் 8000 பேர் வந்து இந்த மசூதிக்குள்ளே இருந்து பிரார்த்தனை பண்ணலாம். அவ்வளோ பெரிய மசூதி. இந்த மசூதியை நவீன பாணியில் செஞ்சாலும் இஸ்லாம் பாரம்பரியம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இங்கே முற்றத்தில் ஒரு 48 சின்ன கோபுரங்கள் இருக்குது. இப்போ வழக்கம் போல் ஒரு தேவாலயம் மசூதி கோயிலெல்லாம் போனால் செருப்பு அதுக்கேற்ற ஆடை தானே போட்டு போனோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் முக்கியமான பகுதி நம்ம சொல்லணும்னா இங்கே இருக்கிற கூரை வந்து ஒரு கொடையை நம்ம பாதியாக திறந்தோன்னா எப்படி இருக்கும் அந்த பாணியில் ஒரு கூரை பண்ணியிருக்காங்க. அதுவும் நீல நிறத்தில். தேசிய மசூதி பக்கத்துலேயே கோலாலம்பூர் ரயில் நிலையமும் இருக்குது. 1910ஆம் ஆண்டில் ஒரு ஆங்கிலேயர், அதாவது மிஸ்டர் ஹபாக் தான் இந்த ரயில் நிலையத்தை வடிவமைச்சவர். அதுக்கப்புறம் 1988ஆம் ஆண்டில் மறுசீர் பண்ணி நிறைய நவீன வசதிகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஆங்கில மற்றும் அரபு நாட்டு பாணி சேர்ந்த ஒரு கட்டிடம்னு சொல்லலாம். இங்கே வந்து ரொம்ப வசதிகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் நவீன வசதிகள், கணினி வசதி, அப்புறம் தங்கும் விடுதி, உணவு விடுதின்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீபகற்ப மலேசியாவில் நீங்கள் எந்த பகுதி போகணுன்னாலும் இங்கேருந்து நீங்கள் வண்டி ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ கேல வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நின்றுட்டுருக்கிற இந்த அழகான கட்டிடம் இஸ்தானா புதாயா. இஸ்தானான்னு சொன்னால் மாளிகை, புதாயான்னு சொன்னால் கலாச்சாரம். மலேசியாவின் பாரம்பரிய நாட்டியங்கள், நாடகங்கள், இசை எல்லாமே இங்கே தான் வந்து நடத்துவாங்க. தினமும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கட்டிட பாணி பார்த்திங்கன்னா மலேசிய நாட்டு பாணி தான். ஆனால் உள்ளே இருக்கிற எந்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நவீன முறையில் பண்ணி வச்சுருப்பாங்க. 1994ஆம் ஆண்டில் கட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் 4 வருஷம் கழித்து 1998ஆம் ஆண்டில் கட்டி முடித்தாங்க. அடுத்த வருஷம், அதாவது 1999ஆம் ஆண்டில் செப்டம்பர் 15ஆம் தேதி அப்போ இருந்த 4வது மலேசியன் பிரதமர் தத்தோ ஸ்ரீ மகாதிர் பின் முகமது தான் அதிகாரப்பூர்வமாக இதை துவக்கி வச்சாங்க. இதை கட்டுறதுக்கு 210 மில்லியன் ரிங்கிட் செலவு பண்ணாங்க. நீங்கள் பரப்பளவு கேட்டிங்கன்னா ஒரு 21,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த கட்டிடம் இருக்குது. அவ்வளோ பெருசு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. சரி, இப்போ இஸ்தானா புதையா நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஷெஃப் இப்போ நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை போய் பார்க்கலாம் வாங்க. அடுப்பெல்லாம் சுட வச்சிட்டிங்களா? அடுப்பெல்லாம் சுட வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மல்லியும் ஜீரகம் இதில் போடணுமா? இதில் போட்டு இடிக்கணும். முழுசாக போட்டா? சரி, இடிக்கிட்டா? இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மென்மையாக பண்ணணுமா இல்லை கொஞ்சம் 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 சரி, ஒரு பெரிய கிண்ணத்தில் அதை போடணும். கிண்ணத்தில் போட்டு கோழி எல்லாமே கோழி. சரி, நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்களே கோழி, அது எல்லாத்தையும் அந்த கிண்ணத்தில் போட்டுருணும். சரி, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன். 2. சரி, பூண்டும் பூண்டு அப்புறம் இஞ்சி ரெண்டும் கலந்ததுல்ல? கலந்தது. சிராய்ப்புல்லும் இருக்குன்னு சொன்னீங்க. சிராய்ப்புல் எல்லாமே இருக்குது. சரி, 2 ஸ்பூனு அரைச்ச வெங்காயம். 4 ஸ்பூனு. 4 ஸ்பூன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு வேண்டாம் இதுக்கு? உப்பு வேணாம், இது சீனி தான். ஓஹோ, வித்தியாசமாக ஒரு டிக்கா வந்து உப்பே இல்லாமல் சீனியில் பண்ணுறாங்க. 4 ஸ்பூன் சர்க்கரை. 4 ஸ்பூன் சர்க்கரை. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு ருசி இல்லை? காரம் அவ்வளோ இருக்காது. காரம் அவ்வளோ இருக்காது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும் இந்த கோழி. சரி, இப்படி பண்ணியிருக்கீங்களே, ஊற வைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் இது வந்து ஊற வைக்கணும்? இது அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர் 3 ஹவர்ஸ் தான் இது. அப்புறம் எல்லாம் இதாகணும் தான், எல்லாம் அந்த எல்லாம் சாறு இதாகணுன்னு தான், அப்போ தான் குச்சி வச்சு குத்துவோம். ஓ, ஒரு 2-3 ஹவர் அப்படியே ஊற வைக்கணுமா? 3 ஹவர் ஊற வைக்கணும்.
சரி, அப்போ நான் வெளியில் போய் வரத்துக்கு சரியாக இருக்கும். இந்த கோழியை இப்போ வந்து ஷெஃப் ஊற வச்சுருக்காரு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் இது வந்து ஊற வைக்கணுமா. அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி கோலாலம்பூரில் நிறைய இடங்களை பார்த்துட்டு திரும்பி வரலாம். கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மலேசியா அரசாங்கம் சிறப்பாக ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க. பின்னாடி இருக்கிற கட்டிடம் தான் அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏட்டுக்கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் கைவினை பொருட்கள் எப்படி பண்ணணும், தொழில்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. வேறு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சாலைகளில் கண் பார்வை இல்லாதவங்க நடந்தால் விபத்து நடக்கிற வாய்ப்புகள் அதிகம் இல்லையா. அதனால சாலையில் வந்து சிறப்பாக அவங்களுக்கு வேண்டி ஒரு பாதையை அமைச்சிருக்காங்க மஞ்சள் நிறத்தில். அதுவும் ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே குச்சி வச்சுட்டு அது மேலே நடந்து வந்தாங்கன்னா அது அவங்க பாதைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மலேசியா அரசாங்கம் இவங்களுக்கு ரொம்ப உதவியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக கேல என்ன பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கோலாலம்பூரில் இருக்கிற மோனோரேயில் பயணம் செய்ய போகிறேன். அதுக்காக சீட் கூட வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம கேஎல் சென்ட்ரல்லேருந்து தித்தி வங்சா, அதாவது கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் போனோன்னா சுமாராக 19 நிமிடங்கள் எடுக்கும் இந்த மோனோரேலில். ஆனால் அதே வந்து நம்ம தரை மார்க்கமாக சாலை மார்க்கமாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனோன்னா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட பிடிக்கலாம். அதனால மோனோரேலில் பயணம் செய்து வந்து ஒன்று காசு மிச்சப்படுத்தலாம், 2வது நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். சரி, இப்போ என் வண்டி வந்துடுச்சு, நான் உள்ளே ஏற போகிறேன். இப்போ நான் கோலாலம்பூரில் இருக்கிற மோனோரேலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து தரையில் போட பாலம் இல்லை, இது வந்து கொஞ்சம் உயரத்தில் கட்டினதுனால இந்த மோனோரேலில் பயணம் செய்யும்போது சுற்றி இருக்கிற காட்சிகள், கட்டிடங்கள், அப்புறம் இந்த நகரத்தையும் பார்க்கலாம். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து 2003ஆம் ஆண்டில் கட்டி முடித்தாங்க. நீளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9.4 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது. இந்த மோனோரேலில் நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா 2 விஷயம். முதலாவது நேரத்தை மிச்சப்படுத்தலாம், 2வது காசையும் மிச்சப்படுத்தலாம். இப்போ நான் கோலாலம்பூரில் இருக்கிற ஒரு அழகான பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப காசு மிச்சப்படுத்துறக்கூடிய ஒரு பயணம். நீங்கள் காலையில் ஒரு தடவை இந்த சீட்டை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நாள் முழுக்க எத்தனை முறை வேணாலும் விதவித பேருந்தில் நீங்கள் ஏறி இறங்கி வெவ்வேறு இடத்த நீங்கள் பார்க்கலாம். அதனால சுற்றுலா பயணிகளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த சீட்டோட விலை வந்து 2 ரிங்கெட், அதாவது ஒரு 25 ரூபான்னு வச்சுக்கலாமே. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த பேருந்தில் ஏறி இறங்கி நிறைய இடத்துல சுற்றி பார்க்கலாம். அதனால சுற்றுலா பயணிகளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது கோலாலம்பூரில் நிறைய ஜனத்தொகை இருக்கிறதுனால, எல்லாருக்கிட்டையும் வண்டி இருக்கிறதுனால சாலைகளிலும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால மலேசியா அரசாங்கம் இந்த பேருந்திலே பயணம் செய்கிறத வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. அதனால சாலைகள் கூட்டமும் கம்மியாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி கோலாலம்பூரில் மலேசியா அரசாங்கம் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வாழுற மக்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. சரி, இப்போது கோலாலம்பூரில் நிறைய சுற்றி பார்த்தாச்சு. நம்ம ஷெஃப் நமக்காக காத்துட்ருக்காரு, அவரை போய் பார்க்கலாம். சத்தி, இப்போ வந்து அந்த மேரினேஷன் பண்ண கோழி எடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குச்சியில் எடுத்து சரி இந்த மாதிரி போடுவேன். ஒன்று பண்ணி காமிங்க, இந்த குச்சியில் பண்ணி காமிங்க. ஆனால் இது வந்து ஊற வைக்கிறோம் இல்லையா, அதனால இந்த இறைச்சியும் ஒரு மாதிரி மென்மையாயிடும் இல்லை? ஒரு நாளைக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இப்போது சைவ சாப்பாடு செய்யணும்னா கோழிக்கு பதிலாக நம்ம பன்னீர் கூட பயன்படுத்திக்கலாம் இல்லை? இப்போ இந்த மாதிரி தான் கிரில் பண்ணுறது. இங்கே பக்கத்துலேயே அந்த அடுப்பு இருக்குது. எத்தனை நிமிஷம் எடுக்கும்? ஒரு 7 மினிட்ஸ் இருக்கும். அது முடிஞ்சோம் இந்த மாதிரி ஆயிடும். 7 நிமிஷமா? 7 நிமிஷம். அதுக்கப்புறம் சத்தி
இந்த மாதிரி ஆகும். ம். சரி சரி. அதான் இப்போ நம்ம சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இந்த அழகான ஒரு இது நிறம் வருது இல்லை? அதுக்கான சாப்பிட்டு பாருங்க. அப்படியே அப்படியே கடிங்க. அப்படியேவா? அப்படியேவா சாப்பிடணும்? அப்படிதான் சாப்பிடணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரி அடுத்த சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியில் பார்க்கும் வரை வணக்கம், நன்றி சார். சரி மேகா, இன்னைக்கு நீங்கள் மலேசியாவில் சுற்றி பார்த்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. தமிழ்நாட்டிலையும் மலேசியாவிலையும் சுற்றி பார்த்த இடம் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதோட அந்த 2 ஊரில் உள்ள முக்கியமான சமையலும் பார்த்தாங்கல்ல. அதனால விடாமல் இந்த சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியை வார வாரம் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.